கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசைய தரிசனம் பண்ணிட்டு வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு அந்த வகையில் இன்று சாய்நாதர் கொடுக்கும் அருளாசி அருள்வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னை நம்புங்கள், உங்கள் தேவைகள் சரியான நேரத்தில் உங்களை தேடி வரும் அப்படிங்கிறாரு. நீங்கள் கேட்பதை கொடுப்பேன்னு கூட சாய்நாதர் சொல்லலை, உங்கள் தேவைகள் உங்களை தேடி வருங்கிறார். ஏன்னா நம்ம தேவையில்லாத கூட நம்ம கேட்டிருப்போம் சாய்நாதர்கிட்ட, அது கொடுக்க மாட்டார் அவர். நம்முடைய தேவை என்னவோ அதை மட்டும்தான் தருவார். நம்முடைய நியாயமான தேவைகள் எல்லாவற்றையும் வழங்கி அருளாசி வழங்குவார் சாய்நாதர். அந்த அருளாசிகளை பெற்ற 5 சகோதரிகளின் அற்புதங்களைத்தான் நம்ம இன்றைக்கி தரிசனம் செய்திருக்கிறோம். அந்த 5 சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்னியாகுமரியை சேர்ந்த சகோதரி அஜிதா அசோக் அவர்கள். சகோதரிக்கு பிரமாதமான அற்புதம், அமர்க்களப்படுத்திட்டார். இன்று நிறைய சகோதரிகள் காத்து கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை சகோதரிக்கு அருள் பரிசாக கொடுத்தார். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, தாய்மை பரிசு. ஏன்னா மருத்துவர்கள் நீங்கள் கன்சீவே ஆக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சகோதரி போய் பொற்றையடி பாபாவின் பாதங்களை பிடித்து கொண்டார்கள். பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார். அதன் பிறகு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை சந்தித்தார்கள் சகோதரி. அதையும் முறியடித்து அமர்க்களப்படுத்தி கொடுத்துட்டார் சாய்நாதர். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். அடுத்து ஜெர்மனை சேர்ந்த சகோதரி சுவாதியா அவர்கள். அவங்க இந்தியாவை சேர்ந்தவங்க தான். சகோதரிக்கு படிக்கின்ற காலத்திலிருந்தே அருள்மழை தான். 9 வார வழிபாடு நான் ரெகுலராக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் 9 வார வழிபாடு எனக்கு அற்புதமான தீர்வை கொடுக்கும் சாய்நாதரின் அருள் வாக்கு அப்படிங்கிறாங்க. அந்த 9 வார வழிபாடின் பெருமையை பிரமாதமாக சொல்கிறார் சகோதரின் அற்புதத்தின் மூலமாக. அடுத்து சென்னையை சேர்ந்த சகோதரி ஈஸ்வரி அவர்கள். கீழ் வீட்டில் ஒரு குட்டி பையன் இருக்கான். திடீர்னு குழந்தைக்கு உடல்நல குறைவு. மருத்துவர்கள் ஒரு மிகப்பெரிய குண்டு தூக்கி போடுறாங்க, இதெல்லாம் பிரச்சனை வரும், இதெல்லாம் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு. அந்த தாய் தந்தையருக்கு பாபாவின் புரிதல் கிடையாது. ஆனால் சகோதரி அந்த குழந்தைக்காக ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனையை செய்கிறார்கள். சாய்நாதர் என்ன அற்புதம் நிகழ்த்தினார் அதை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். அடுத்து சென்னையை சேர்ந்த சகோதரி சந்திரா அவர்கள் 297வது எபிசோடு பார்க்குறாங்க. சகோதரிக்கு அதில் ஆன்சர் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அந்த எபிசோடில் என்ன ஆன்சர் இருந்தது, சகோதரிக்கு என்ன பதில் கிடைத்தது, அதை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்படி பிரமாதமாக 4 சகோதரிகளின் அற்புதங்கள் பிரமாதம். அப்படின்னா பெங்களூரை சேர்ந்த சகோதரி சௌமியா அவர்களுக்கு அற்புத மழை பிரமாதப்படுத்திட்டார். சகோதரி காத்திருந்தது தாய்மை பரிசிற்காக. அது எவ்வளோ கஷ்டமான விஷயம் தெரியுங்களா? அந்த தாய்மை பரிசுக்காக காத்திருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. காத்திருப்பவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா கூட சுற்றி இருப்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கும். ஏன் இவங்க என்ன கன்சீவ் ஆகலை, ஏன் இவங்க என்ன குழந்தை பெற்றுக்கல, இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டு 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 ஒரு மிகப்பெரிய டார்ச்சரை கொடுப்பாங்க. அதற்கெல்லாம் விடிவு கொடுக்கின்றது போல் சகோதரி பிரமாதமாக வழிபாடு செய்தார்கள். என்ன வழிபாடு செய்தார்கள்? சாய்நாதர் தாய்மை பரிசு எப்படி வழங்கினார், என்னெல்லாம் அற்புதம் பண்ணார். சகோதரி சொல்ல 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 என் கண்களில் கண்ணீரே வந்துருச்சு. ஏன்னா சகோதரி கேட்டதெல்லாம் அள்ளி கொடுத்துருக்கிறார் சாய்நாதர். சகோதரிக்கு மட்டும்தான் கொடுப்பாரான்னு கேட்டால் நம்ம எல்லாருக்கும் கொடுப்பார். நம்பிக்கையோடு இருக்க வேண்டும், அவ்வளோதான். அவர் தான் சொல்கிறாரு, என்னை நம்புங்கள், உங்கள் தேவைகள் சரியான நேரத்தில் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறாரு இல்லையா? பிரமாதமாக இந்த 5 அற்புதங்களையும் தரிசனம் செய்திருக்கிறோம். இந்த 5 அற்புதங்களையும் தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதற்காக லைக் செய்ய வேண்டும், எதற்காக ஷேர் செய்ய வேண்டும்? அப்படி நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணும்போது இந்த நிகழ்ச்சி யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் நல்ல வைடாக போகுது. எல்லோரும் பார்ப்பதற்கு வழிவகை செய்கிறது அந்த லைக்கும் ஷேரும் இல்லையா? பிடித்திருந்தால் லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம் இல்லைங்களா? வாங்க இப்போ வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம். இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லுவோம். எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எபிசோட் நம்பர் நீங்களாம் பார்த்துருப்பீங்க, 300 இல்லையா? இப்படி ஒரு மிகப்பெரிய தூரத்தை கடப்பதற்கு நமக்கு கை கொடுத்து நம்மளை வெற்றி பாதையில் அழைத்து வந்த சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, தொடர்ந்து நீங்கள் கொடுத்து வரும் ஆதரவிற்காக உங்கள் அத்துணை பேருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, இந்த நிகழ்ச்சி நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாபா உங்களை தேர்ந்தெடுத்தால் உங்களுக்கு பரிசு நிச்சயம். ஒரு 18 பரிசு கொடுக்கலான் இருக்கோம். ஸ்ரீ ராகவேந்திரா சாய் ஸ்டோர் அவங்க ஒரு 5 பரிசு தரேன்னு இருக்காங்க. மீதி 13 பரிசுகள் நம்ம கோபுரம் டிவிலேருந்து கொடுக்கப்படும். டோட்டலாக 18 பரிசு இன்றைக்கி கொடுக்கலான்னு இருக்கிறேன். நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஓம் சாய்ராம்னு கமெண்ட் பண்ணாலும் சரி, இல்லை இந்த நிகழ்ச்சியை பற்றி கமெண்ட் பண்ணாலும் சரி, இல்லை பாபாவை பற்றி கமெண்ட் பண்ணாலும் சரி, பாபா உங்களை தேர்ந்தெடுத்தால் உங்களுக்கு பரிசு நிச்சயம். வாங்க இப்போ வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம்.
முதல் அற்புதம் கன்னியாகுமரியைச் சேர்ந்த சகோதரி அஜிதா அசோக் அவர்களுக்கு. சகோதரி ஒரு 3 மாதங்களுக்கு முன்னால் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அண்ணா, மருத்துவர்கள் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சொல்லியிருக்காங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அம்மா, எதுக்குமே கவலைப்படாதீங்க, சாய்நாதர் இருக்கிறார். உங்களுக்கு தாய்மை பரிசை வழங்கிய சாய்நாதர் நிச்சயமாக அந்த குழந்தையை வெளியே பெற்றுக் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி சகோதரிக்கு ஆறுதல் சொல்லி அந்த பிரமாதமான மந்திரத்தையும் சொல்லி என்ன செய்யணுங்கிறதையும் நான் சொன்னேன். சகோதரி அதை ரெகுலராக பண்ணாங்க. என்ன நடந்தது அதை தான் நம்ம இப்போ தரிசனம் செய்ய போகிறோம். அந்த தாய்மை பரிசு கிடைத்ததுலேருந்தே வரலாம். சகோதரி கன்னியாகுமரியில் இருக்காங்க. சகோதரிக்கு ஏற்கனவே ஒரு ஆண் குழந்தை இருக்குது. 2வதாக ஒரு பெண் குழந்தை வேண்டும். இது நிறைய சகோதரிகளின் ஆசை. ஏன்னா அவன் ஒரு குழந்தையாக இருக்கான்னா அவன் விளையாடுறதுக்கு கூட ஒரு யாருமே இல்லை. ஒரு தங்கச்சி பாப்பா இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு தம்பி பாப்பா இருந்தால் நல்லாயிருக்கும்னு எல்லாருமே ஃபீல் பண்ணுறோம். அந்த 2 குழந்தைகள் பிறந்த பிறகு எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒன்றா இருக்காங்க, அடிச்சுப்பாங்க, சண்டை போட்டுப்பாங்க. இப்போ எங்கள் வீட்லேயும் அந்த மாதிரிலாம் இருக்குது. 3 பிள்ளைங்க இருக்காங்க. கண்டிப்பாக சண்டையெல்லாம் நடக்கும். அப்புறம் அடுத்த செகண்ட் பார்த்தா எல்லாம் ஒன்றா இருப்பாங்க. அதுதான் சகோதரத்துவம் இல்லையா? இதெல்லாம் நடக்கணும்னு நான் பார்க்கணுன்னு சகோதரி ஆசைப்பட்றாங்க. சாய்நாதரின் பாதங்களைத்தான் கெட்டியாக பிடித்துக் கொள்கிறார்கள். ஆனால் எங்கள் ஊரில் ஒரு அற்புதமான ஆலயம் இருக்குது, அந்த ஆலயத்திற்கு போனேங்கிறாங்க சகோதரி. அது என்ன ஆலயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாகர்கோவில் இருக்கக்கூடிய பொற்றையடி சாய்நாதரின் ஆலயம். ஆனந்த சாய் அங்கே பிரமாதமாக உட்காந்துருப்பார். சகோதரி தன்னுடைய குழந்தையின் 3வது பிறந்த நாள் என்று நேராக அங்கே போகிறாங்க. பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டு, பாபா எனக்கு ஒரு 2வது தாய்மை பரிசை வழங்குங்கள் அப்படின்னு சொல்லி பாபாட்ட ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை வைத்து விட்டு வந்தேன்னா, எதற்காக பாபாவிடம் போய் கோரிக்கை வைத்தேன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய யூட்ரஸ் செக் பண்ண டாக்டர்ஸ் என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் கன்சீவ் ஆகவே முடியாது, அதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை சாய்நாதரிடம் கோரிக்கையாக வைத்தேன். பாபா, மருத்துவர்கள் எனக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர், நீங்கள் அற்புதம் புரிய வேண்டும்னு சொல்லி தான் பாபா கிட்ட கோரிக்கை வைத்தேன். பாபாவின் அனுமதியோடு 9 வார வழிபாட்டை துவங்கினேன். 4வது வாரம் சாய்நாதர் அந்த அருள் பரிசு எனக்கு வழங்கினார், தாய்மை பரிசை வழங்கினார். எனக்கு அவ்வளோ சந்தோஷம்னா எனக்கு. ஆனால் இருந்தாலும் மருத்துவர்கள் சொன்னதுனால ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருந்தது. ஒரு ஸ்கேன் போகும்போதும் நான் பயந்துகிட்டே தான் போவேன். ஆனால் எதுவுமே இல்லை, பிரமாதமாக போயிட்டு இருந்தது. ஆனால் 8வது மாதம் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தகவல் நடந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் லெவல் கம்மியாக இருக்குது. இது குழந்தைக்கு கிட்னி ப்ராப்ளம் இருந்தால் தான் இந்த மாதிரி வரும், அந்த மாதிரிலாம் சொல்லி மருத்துவர்கள் ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி என்கிட்ட போட்டாங்க. நான் அப்போ தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னாங்க. நம்ம சொன்ன விஷயம், அம்மா சாய்நாத ஸ்தாவன மஞ்சரி ரெகுலராக படிங்க, உதி கலந்த தண்ணி குடிங்கன்னு சொன்னேன். ஆனால் நான் ரெகுலராக குடிச்சிக்கிட்டு வரேன் அப்படின்னாங்க. இப்போ ஆரம்பிங்கம்மா, பாபாவிடம் சொல்லிவிட்டு இந்த வழிபாட்டை ஆரம்பியுங்கள், சாய்நாதர் உங்களுக்கு அருளாசிகளை வழங்குவார் நான் சொன்னேன். சகோதரி தொடர்ந்து அந்த பிரார்த்தனையை செய்தார்கள். சாய்நாத ஸ்தாவன மஞ்சரி படித்தார்கள், உதி கலந்த தண்ணி குடிச்சிக்கிட்டு வராங்க. 1 மாதம் கழித்து ஒரு ஸ்கேன் பண்ணிவிட்டு வாங்கன்ட்டாங்க டாக்டர்ஸ் கொடுத்த ஒரு ஸ்கேன் சென்டர் புதுசாக அப்போ தான் திறக்கிறாங்களாம். சகோதரி அட்ரஸ் தேடிக்கிட்டே போகிறாங்க. கையில் மேப் இருக்குது, அந்த மேப் வழியாக தான் போகிறாங்க. அந்த தெருவு நுழையும் போது தான் பார்க்குறாங்க, ஷீரடி சாய்பாபா தெருன்னு போட்டிருக்கு. சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம். பாபா, நீங்கள் இருக்கிற தெருவில் தான் ஸ்கேன் சென்டர் இருக்குன்னு எனக்கு கவலையே இல்லை பாபான்னு சொல்லிட்டு நேராக உள்ளே போனாங்க. அங்கே மருத்துவர்கள் சகோதரியை ஸ்கேன் செய்து சொன்ன ஒரு சந்தோஷமான விஷயம், அம்மா வாட்டர் லெவல் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. போன ஸ்கேனில் கம்மியாக இருந்தது, இந்த ஸ்கேனில் பிரமாதமாக இருக்குது, நீங்கள் சந்தோஷமாக டாக்டரை போய் பாருங்கன்னாங்க. நேரு போய் டாக்டரை பார்த்தேன். மருத்துவர்களுக்கே மிகப்பெரிய வியப்பு, இது எப்படி நடந்தது? போன மாத ஸ்கேனில் வாட்டர் லெவல் கம்மியாக இருக்குது, இந்த மாத ஸ்கேனில் வாட்டர் லெவல் பர்ஃபெக்டாக இருக்குது. இது உண்மையிலே நீங்கள் வணங்குற தெய்வத்தின் அருளாசியில் தான் டாக்டர் சொல்லியிருக்காங்க. அப்புறம் தொடர்ந்து சிகிச்சை நடந்துட்டு இருந்ததுன்னா, அற்புதமாக சாய்நாதரின் அருளாசிகளோடு சுகப்பிரசவமாக எனக்கு ஒரு மகாலட்சுமியை பெற்றுக் கொடுத்தார் சாய்நாதர். சகோதரி சொல்கிறாங்க, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? குழந்தையே பிறக்காதுன்னு மருத்துவர்கள் சொன்னார்கள். ஆனால் சகோதரி மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவரின் பாதங்களை பிடித்து கொண்டார்கள். கர்மாவினால் வந்த எல்லா பிரச்சனையும் அப்படி ஊதி தள்ளினார் சாய்நாதர். உன் தேவைகளை சரியான நேரத்தில் அள்ளி கொடுப்பேங்கிறார் இல்லையா சாய்நாதர். எப்படி கொடுத்தாரு பாருங்க. உனக்கு என்ன வேணும்? ஒரு குட்டி பாப்பா வேணும், அவ்வளோதானே, 2வது குழந்தை நிச்சயமாக தருகிறேன், பிரமாதமாக பெற்றுக் கொடுத்தார். இது இந்த சகோதரிக்கு மட்டும்தான் நடக்குமான்னு கேட்டால் இல்லை, எல்லாருக்கும் உண்டு. பிரமாதப்படுத்துவார் சாய்நாதர். இதற்கு என்ன பண்ணணும்?
நம்ப வேண்டும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. எனக்கு சாய்நாதர் மழலை பரிசை கொடுப்பார், தாய்மை பரிசை கொடுப்பார், நம்புங்கள். சாய்நாதர் அற்புத மழையில் உங்களை நனைய வைப்பார். இப்படி இந்த சகோதரிக்கு இப்படி அற்புத மழையில் நனைய வைத்த சாய்நாதர் ஜெர்மனை சேர்ந்த சகோதரி சுவாதி அவர்களுக்கு என்ன அற்புதம் பண்ணிட்டாருங்க. அற்புத மழை தான். படிக்கின்ற காலத்திலிருந்தே சகோதரிக்கு அற்புத மழை. சகோதரி பாபாவின் தீவிரமான பக்தர். படிக்கின்ற காலத்திலேயே ரொம்ப பிடிக்கும் நான் எனக்கு சாய்நாதரை. நான் அப்பிருந்தே 9 வார வழிபாடு நான் செஞ்சுக்கிட்டே வரேன். நான் ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுதியிருக்கேன். நான் இத்தனைக்கு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டு, 90% மார்க் வாங்குகிற ஸ்டூடெண்ட்டு. ஒரு சப்ஜெக்ட் எனக்கு போயிடுச்சு. எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. நேராக பாபாட்ட தான் போனேன். பாபா, இந்த மாதிரி ஒரு தவறு நடந்து போச்சு, எப்படி நடந்ததுன்னு தெரியல. நான் இப்போ 9 வார வழிபாடு செய்வேன், ரீவேல்யூஷன் பண்ணுவேன், நீங்கள் எனக்கு வெற்றியை பெற்றுத்தர வேண்டும்னு சொல்லிவிட்டு 9 வார வழிபாடு நான் ஃபுல்லாக கன்டினியூ பண்ணுறேன் சார். ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணிவிட்டு நான் காத்திருக்கிறேன். உடனே வந்துடும் பேப்பர். 1 வீக் 2 வீக்கில் வந்துடும். நான் வரவே இல்லை. 9 வாரங்கள் பூஜையும் வெற்றிகரமாக முடிச்சிட்டேன். சாய்நாதர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஏன் பாபா வரல, ஏன் பாபா வரலன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். என் நண்பர் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி, சுவாதி உனக்கு ரிசல்ட்டே வந்துருச்சு, நீ ஏன் என்ன போய் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, எனக்கு இன்னும் ரீவேல்யூஷன் பேப்பரே இன்னும் காலேஜுக்கு வரலையே, எப்படி நான் ரிசல்ட்டை பார்க்குறது? என்ன, நீ வேறு ரிசல்ட் வந்துருச்சு, நீ பாஸ் பண்ணிட்டேன்னாங்க. இன்னி வரைக்கும் எனக்கு புரியாத புதிராகவே இருக்குன்னா, நான் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணேன், எனக்கு பேப்பர் வரவே இல்லை கல்லூரிக்கு, ஆனால் நான் வேல்யூஷனில் நான் பாஸ் பண்ணிட்டேன்னு எனக்கு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணிட்டாங்கன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அந்த 9 வார வழிபாடுக்கு அப்படி ஒரு மகத்துவம் இருக்குதுன்னு சொல்லி சகோதரி பிரமாதமாக சொல்கிறாங்க. இப்படி சகோதரி எந்த விஷயமாக இருந்தாலும் 9 வார வழிபாடை கையில் எடுப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். பாருங்கள், பிரமாதமாக பண்ணுறாங்க பாருங்கள். சகோதரி கேம்பஸ் இன்டர்வியூ நடக்குது, மீண்டும் 9 வார வழிபாடு தான். பிரமாதமாக பண்ணுறாங்க. அற்புதமாக எனக்கு வேலை கிடைத்தது. நான் மிகப்பெரிய நிறுவனத்தில் எனக்கு வேலை கிடைத்தது. அதன் பிறகு சாய்நாதரின் அருளாசிகளோடு ஒரு அற்புதமான திருமணமும் எனக்கு நடந்தது. அந்த திருமணம், அந்த நடந்த வீடு, புகுந்த வீடு, அவர்களும் சாய் பக்தர்கள். எப்படி பாருங்கள், சாய்நாதர் கொண்டு போய் சேர்க்குறார் பாருங்கள் சகோதரியை. அடுத்த சகோதரிக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும். அதில் சில சிக்கல்லாம் இருந்தது எங்களுக்கு. நான் மீண்டும் 9 வார வழிபாட்டை தான் கையில் எடுத்தேன். பிரமாதமாக 9 வாரங்கள் முடிந்தது. எனக்கு சாய்நாதர் தாய்மை பரிசை வழங்கினார். பாருங்கள், எவ்வளோ நம்பிக்கையோடு பூஜை செய்யும்போது சாய்நாதர் அருளாசிகளை வழங்குறாருங்கிறதுக்காக தான் அந்த அற்புதங்கள்லாம் சொல்ல வைக்கிறார். இந்த 9 வார வழிபாடு அப்படி ஒரு அற்புதமான வழிபாடு. ரொம்ப ஈஸியான வழிபாடு தான். விரதங்கள் இல்லாத 9 வார வழிபாடு நம்ம சேனலில் சொல்லியிருக்கேன். கீழே லிங்க்கும் கொடுக்குறேன், எல்லாருமே பாருங்கள். 9 வியாழக்கிழமைகள் இந்த பாபாவை வணங்க வேண்டும். அதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. ஏன்னா சாய்நாதர் வழிபாட்டில் அந்த மாதிரி கஷ்டமான விஷயங்களை அவர் கொடுக்க மாட்டார். அவர் சகோதரிக்கு அற்புதமாக ஒரு பெண் குழந்தையை அள்ளி கொடுக்கிறார் சாய்நாதர். அதன் பிறகு சகோதரி ஜெர்மன் போகிறாங்க படிப்பதற்காக. அங்கே படிப்பை முடிக்கிறார்கள். அங்கேயே வேலையும் கிடைக்கிறது. அப்படி வேலை கிடைக்கும்போது விசா மாறணுமா, அப்போ தான் அங்கே வேலைக்கு சேர முடியுமா. சகோதரி அதற்காகவும் 9 வார வழிபாடு செய்கிறார்கள். சகோதரின் வழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 9 வார வழிபாடு முடிஞ்சவொடனே 9 பேருக்கு அன்னதானம் வாங்கி கொடுப்பேன். நான் அங்கே ஜெர்மனில் நான் யாருக்கு போய் வாங்கி கொடுக்குறது? எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இருந்தாலும் 9 பிஸ்கட் பேக்கெட் வாங்கி கையில் வச்சுக்கிட்டேன். பாபா, இந்த 9 பிஸ்கட் பேக்கெட்டை தான் அன்னதானம், நான் யாருக்கு கொடுக்க போகிறேன்னு தெரியாது, இல்லை நீங்கள் எப்படி வாங்கிப்பீங்கன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு பாபாவிடம் கோரிக்கை வச்சுட்டேன். நைட்டு 1 மணி இருக்கும். ஃப்ரெண்டோடு நாங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம். ஒரு வயதான பெரியவர் பசிக்குது, எனக்கு எதாவது கொடுங்கங்கிறாரு. எனக்கு கண்களில் கண்ணீரே வந்துருச்சு. சத்தியமாக தெரியுமா சாய்நாதர் தான். நான் சொன்ன பிஸ்கட் சாப்பிடுவீங்களான்னு, கொடுங்கன்னாரு. 9 பேக்கெட்டே அவர்கிட்டே கொடுத்தேன்னா நான். இப்படி சகோதரிக்கு வரிசையாக அற்புதங்கள் நிகழ்த்தி கொண்டே வருகிறார் சாய்நாதர். சகோதரி சொல்கிறாங்க, அண்ணா எனக்கு வேல்மாறல் எனக்கு மனப்பாடமாக தெரியும். அடுத்த அத்துணை மந்திரங்களும் எனக்கு கோபுரம் டிவி மூலமாக தான் தெரியும்ண்ணா. சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம், மீதி எல்லா ஸ்லோகங்களும் எனக்கு கோபுரம் டிவியிலேருந்து தான் கிடச்சிது எனக்கு அப்படிங்கிறாங்க. சாய்நாதரின் 9 வார வழிபாடை செய்து சகோதரிக்கு எவ்வளோ அற்புதங்கள் நடந்திருக்கு பார்த்தீங்களா. இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, நம்பிக்கையோடு செய்கின்ற அத்துணை பூஜைகளுக்கும் சாய்நாதர் பதில் கொடுப்பார். அத்துணை பிரார்த்தனைகளுக்கும் சாய்நாதர் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவார் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. எப்படி சகோதரி சுவாதிக்கு வரிசையாக அற்புதங்களை நிகழ்த்தினாரோ சாய்நாதர், அதே போல் சென்னையைச் சேர்ந்த சகோதரி ஈஸ்வரிக்கு என்ன அற்புதங்க, பிரமாதமான அற்புதம். அடுத்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்யும்போது அந்த பிரார்த்தனை பலிக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய உண்மை. எங்கிட்ட நிறைய பேர் கேட்குறீங்க, அண்ணா இவங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணலாமா, அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணலாமா? நிச்சயமாக செய்யலாம்.
கூட்டு பிரார்த்தனை அதுதானுங்க இல்லையா? நம்ம தினம் தினம் செய்கின்ற கூட்டு பிரார்த்தனை, தினம் காலைல 6 மணிக்கு நம்ம கோபுரம் டிவியில் பாபா அழைக்கிறார்னு ஒரு கூட்டு பிரார்த்தனை செய்கிறோம் இல்லையா? அந்த கூட்டு பிரார்த்தனையோட தாத்பரியமே அதுதானே, அடுத்தவர்களுக்காக தான் நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் இல்லையா, நம்ம எல்லாரும் சேர்ந்து. அதே போல் சென்னையைச் சேர்ந்த சகோதரி ஈஸ்வரி ஒரு குட்டி பாப்பாவுக்காக ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனையை வைத்தார்கள். சாய்நாதர் என்ன அற்புதம் நிகழ்த்தினார், அதை தரிசனம் செய்வோம். சகோதரி சென்னையில் இருக்காங்க. இவங்க வீட்டில் கீழ் வீட்டில் ஒரு ஃபேமிலி குடி இருக்காங்க. அந்த குழந்தைன்னா சகோதரிக்கு உயிர். எல்லாருக்குமே அந்த குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அந்த குழந்தை துருத்துருன்னு இருக்குமா, அந்த குழந்தை ரொம்ப பிடிக்கும்னா திடீர்னு குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. லோ சுகர் ஆகிடுச்சு குழந்தைக்கு, பிளட்டெல்லாம் கிளாட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டாக்டர் சொன்னாங்க பிளட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணணும், ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் இருக்குதுன்னு சொன்னோடனே எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. எனக்கு அவர்கள் பாபாவின் புரிதலோடு இருக்கிறார்களா என்னன்னு எனக்கு தெரியாது எனக்கு. ஆனால் சாய்நாதரிடம் நான் மிகப்பெரிய பிரார்த்தனை வைத்தேன். நான் தினமுமே 18 முறை சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் நோட்டு போட்டு எழுதிட்டு வரேன். இந்த குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், இந்த உலகம் சிறப்பாக இருக்க வேண்டும் சொல்லிட்டு நான் ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அதோடு கூட இந்த குழந்தைக்காக 108 முறை சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தை நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன்னா, நான் ஜெபித்து கொண்டே வந்தேன். குழந்தை பிரமாதமாக ரெக்கவர் ஆகி இன்றைக்கி வீட்டுக்கு வந்துட்டான்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எல்லாருக்கும் சொல்லணும், எந்த இக்கட்டிலும் சொல்ல வேண்டிய இந்த மந்திரத்தை யாருக்காகவும் நம்ம சொல்லி பிரார்த்தனை செய்யும்போது அந்த பிரார்த்தனையை பலிக்க வைக்கிறார் சாய்நாதர். உண்மை, அடுத்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்யும்போது அது உடனே பலிக்கும் அது இல்லையா? இது சகோதரின் விஷயத்தில் அது பிரமாதமாக ப்ரூவ் ஆகிருக்கு இல்லைங்களா? இப்படி 3 அற்புதங்களை கொடுத்து ஆசீர்வாதம் செய்த சாய்நாதர் அடுத்து சென்னையைச் சேர்ந்த சகோதரி சந்திரா அவர்களுக்கு பாருங்கள் அமர்க்களப்படுத்தியிருக்கார். இந்த எபிசோட் 297 ஒரு அற்புதம் சொன்னேன். சகோதரர் கந்தசாமி கோயம்புத்தூரை சேர்ந்தவர் தன்னுடைய வீடு வாடகைக்கு போக வேண்டும், சாய்நாதரிடம் பிரார்த்தனை வைக்கிறார். சாய்நாதர் அவருக்கு ஒரு உணர்வை கொடுக்கிறார். 11 முறை சாய்நாத ஸ்தவன மஞ்சரி படி, 11 சாப்டர் 11 நாள் பாபாவே செலக்ட் பண்ணி கொடுப்பாராம். ஒரு சாப்டரையும் அழகாக படிப்பேன்னா நான். எனக்கு என் வீடு வாடகைக்கு போனது, அடுத்து எனக்கு ஒரு வீடு வாடகைக்கு வேண்டும், அதற்கும் அதே யுக்தியை கையாண்டு எனக்கு நடந்தது. இந்த அற்புதத்தை எதற்காக சொல்ல வைக்கிறார் சாய்நாதர்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை விட்டேன். சகோதரி நேற்று என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அண்ணா அந்த அற்புதம் எனக்காகத்தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நான் வீடு தேடிக்கொண்டிருக்கிறேன், எனக்கு அந்த அற்புதத்தை பார்த்தோன்னே அதே விஷயத்தை நானும் செய்தேன். 11 முறை சாய்நாத ஸ்தவன மஞ்சரி படித்தேன், 11 சாப்டர் படித்தேன், 11 நாட்கள் படித்தேன். அதோடு கூட 11 முறை சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் இது மட்டும்தான் எக்ஸ்ட்ரா பண்ணேன். நான் எனக்கு அற்புதமாக வீடை பெற்றுக் கொடுத்தார் சாய்நாதர். நான் வாடகைக்காக அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன், சர்வசாதாரணமாக ஒரு பிரமாதமான வீடை பெற்றுக் கொடுத்தார் சாய்நாதர்னார். அதுதான், ஏன்னா நம்முடைய நிகழ்ச்சிகள் நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக அமைஞ்சிக்கிட்டு இருக்குன்றதுக்கு இதுதான் மிகப்பெரிய உதாரணம். இப்படி பாபாவின் பிரார்த்தனைகள் எல்லாம் நமக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைந்து கொண்டிருக்கிறது. பாபாவின் பூஜைகள் நமக்கு ஒரு மிகப்பெரிய அருள் பிரசாதமாக கிடைத்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கி வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால ஞானசாய் பாபாவின் துனி பூஜையின் தரிசனம் நமக்கு ஒரு வியாழக்கிழமை கிடைத்து கொண்டிருக்கிறது. இப்போ நான் பேசி முடித்தோடனே துனி பூஜையின் தரிசனத்தை நம்ம பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். நம்ம என்னெல்லாம் கோரிக்கை வைக்க போகிறோமோ சாய்நாதர் நம்முடைய தேவைகளை அள்ளி வழங்க காத்து கொண்டிருக்கிறார். இந்த துனி பூஜையின் தரிசனம் முடிஞ்சோடனே ஒரு சிலர்க்க வைக்கும் அற்புதம் இருக்குது. பெங்களூரை சேர்ந்த சகோதரி சௌமியா அவர்களுக்கு பாபா நிகழ்த்திய பிரமாதமான அற்புதம், அமர்க்களப்படுத்திட்டார். என் கண்களில் கண்ணீரே வர வைத்த ஒரு பிரமாதமான அற்புதம். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்திருக்கிறோம். வாங்க இப்போ அற்புதமாக துனி பூஜையின் தரிசனத்தை பெற்றுக்கொள்வோம். கோபுரம் டிவி सर्व साई भक्त महाजनानां सर्वेषां सखकुटुम्बानां क्षेम धैर्य ज्योति आदुलारोग्य कल्याणाम् अभिवर्धेत्तमरोगदिडगात्रगाचित्यर्थं धनधान्ये सक्षन्दान सकल सौभाग्यगाचित्यर्थं देह आरोग्यदा मनसन्तोष साईनाथ परिपूर्ण अनुग्रह प्रसाद फलसिद्ध्यर्थं ज्ञान साईनाथ अनुग्रह प्रसादात् कर्म पितृ शाप पाप निवर्ति प्राप्त्यर्थं व्याधि रोग निवारण प्राप्त्यर्थं मन संकट मन क्लेश निवर्ति प्राप्त्यर्थं मन संतोषकर प्राप्त्यर्थं व्यापार उद्योग तोळिल द्वारे अनेक कोटि लाभकर प्राप्त्यर्थं कार्य जयकर प्राप्त्यर्थं ज्ञान साईनाथ गुरवे नमो नमः बातारविन्दजोदानामध्ये करिष्यामः सदा निम्ब वृक्षस्य मूलादिवासात्
सुधास्रावीणं दिक्तमप्य प्रियं धम्म तरुं कल्पवृक्षादिकं साधयन्तं नमामीश्वरं सत्कुरुं साईनाथम् ॐ गां साईनाथाय नमः ॐ लक्ष्मीनारायणाय नमः ॐ कृष्णराम शिव मारुतीरूपाय नमः ॐ देश सायिने नमः ॐ गोदावरीतट शिरडिवादिने नमः ॐ भक्तहृदार्दाय नमः ॐ सर्वहृद्वादिने नमः ॐ भूतावासाय नमः ॐ भूत भविष्यद्वर्जिताय नमः ॐ कालाधीताय नमः ॐ कालाद नमः कालकालाद नमः ॐ कालदर्पदमनाद नमः मृत्युञ्जयाद नमः मृत्याद नमः मृत्याभयप्रदाद नमः जीवाधाराद नमः ॐ सर्वाधाराद नमः ॐ भक्तावन समर्धाद नमः ॐ भक्तावन प्रतिंगाद नमः नमस्त्रदाद नमः रूपिणीमदाद नमः धनमाङ्गल्यप्रदाद नमः वृत्तिसिद्धिदाद नमः पुत्रमित्रकलत्रबन्धुदाद नमः योगेशवाद नमः वत्पन्दवाद नमः मार्कबन्धवे नमः भुक्तिमुक्तिस्वर्गाबोधदाद नमः ॐ प्रियाद नमः ॐ प्रीतिवर्धनाद नमः अन्तर्यामे नमः ॐ सच्चिदात्मे नमः आनन्दाद नमः आनन्दाद नमः परमेश्वराद नमः ॐ परब्रह्मणे नमः परमात्मने नमः परमशिवाय नमः परमेश्वराद नमः ॐ ज्ञानस्वरूपिणे नमः जगदपुत्रे नमः भक्तानामातृदातृपितामगाद नमः भक्तवयप्रदाद नमः भक्तपरादिनाद नमः भक्तानुग्रहे कादराद नमः शरणागतवत्सलाद नमः भक्तिशक्तिप्रदाद नमः ज्ञानवैराग्यदाद नमः प्रेमप्रदाद नमः संशय हृदय दुर्बल्ये पापकर्म वासनाक्षेकराद नमः घृतनिन्दिप्रदाद नमः कर्मसुन्दरे नमः शुद्ध सद्भदिदाद नमः गुणादिगुणात्मने नमः आनन्दकल्याणगुणाद नमः मितपराक्रमाद नमः जैने नमः दुर्दृढादेव्याद नमः पारजिदाद नमः दृढोगे सस्कन्दिगदे नमः सख्यरडिदाद नमः सुरपडग्निमूर्ते नमः दुर्भचन्द्राय नमः सूक्ष्णाद नमः भगुरुपक्षमूर्ते नमः चिन्ताद नमः रूपाभियुक्ताय नमः सूक्ष्माद नमः सर्वान्तर्यामिने नमः मनोभागदिदाय नमः प्रेममूर्ते नमः शुरपदुल्लभाद नमः सखाद नमः नादनाद बन्धवे नमः दुर्भारक्षुकर्मणे नमः पुण्यश्रवणकीर्तनाद नमः दीर्घाद नमः वासुदेवाद शरवणाद नमः अर्पुदानन्दरे प्रपन्नार्तिकराद नमः संसार सर्वदुःखक्षयकराद नमः सुरुद्रमः नमः सर्वान्तर्भगिस्थिताय नमः सर्वमङ्गलकराद नमः सर्वाभीष्टफलप्रदाय नमः समरसदन्मार्गस्थापनाद नमः सद्गुरु साईनाथ गुरुवे नमः अनेककोटिप्रार्थनाञ्जलिं समर्पयामि ध्यानामीश्वर सर्वभूतानां ब्रह्माधिपति ब्रह्मणोऽधिपति ब्रह्मा दिवो मे सदा दिवो मे श्रीनिवासाय विद्महे सच्चिदानन्दाय धीमहि तन्नो साई प्रचोदयात् सच्चिदानंद सद्गुरु साईनाथ गुरुवे नमः ஏகமுக கற்பூர நீராஞ்சன தெய்வம் தருடாமி அனைவருக்கும் ஞான சாய் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூரணம். அற்புதமாக துணி பூஜையின் தரிசனம் சாய்நாதரின் அருளாசிகள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைத்திருக்கும். ஞான சாய் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, இந்த அற்புதமான துணி பூஜைக்காக குருஜிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, இப்போ அந்த பிரமாதமான அற்புதத்தை தரிசனம் செய்யிருக்கிறோம். இந்த அற்புதமும் தாய்மை பரிசை அப்படி பிரமாதமாக கொண்டு வந்து சகோதரியிடம் சேர்த்த ஒரு பிரமாதமான அற்புதம். என்ன நடந்தது அதை வாங்க தரிசனம் பண்ணுவோம். சகோதரி எனக்கு எப்போ அற்புதம் அனுப்பிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நிறைய சகோதரிகள் எங்கிட்ட அற்புதம் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்த போது 2022ஆம் ஆண்டு மே மாதம் எனக்கு சகோதரி அற்புதம் அனுப்பிச்சாங்க. சகோதரின் அற்புதம் நம்ம எபிசோடில் 5ஆம் நம்பரில் இருக்கும். 5th பொசிஷனில் சகோதரியோட அற்புதம் இருக்கும். ஸோ அன்றைக்கி எங்கிட்ட சொல்லும்போது சகோதரி சொன்ன விஷயம், அண்ணா எனக்கு நவம்பர் 26 திருமணம் நடந்ததுன்னு ஒரு அற்புதம் சொல்லியிருந்தாங்க. நான் கூட சொல்லியிருந்தேன், அம்மா 26 ஒரு அற்புதமான நாள், நவம்பர் 26 சச்சரிதம் வெளியான நாள், கோபுரம் டிவி வெளியான நாள்னு சொன்னேன். சகோதரிக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் பாருங்கண்ணா, அன்றைக்கே எனக்கும் மேரேஜ் ஆகியிருக்குன்னாங்க. 3 வருடங்களாக தாய்மை பரிசிற்காக காத்திருக்கிறார்கள் சகோதரி. பாபாவின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை கொண்டு சாய்நாதர் எனக்கு நிச்சயமாக தாய்மை பரிசை வழங்குவார் என்ற மிகப்பெரிய நம்பிக்கையோடு சகோதரி காத்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு வாட்டியும் அந்த டெஸ்ட் கிட் வாங்கி டெஸ்ட் பண்ணிவிட்டு பார்ப்பேன், அது நெகட்டிவ்னு வந்துடும், உட்காந்து அழுவேன் நான். இதுதான் நடந்துக்கிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லை, என்னை பார்க்கிறவர்கள் அத்தனை பேரும் என்னை போட்டு தொலைச்சி எடுத்திருக்காங்க. ஏன் இன்னும் குழந்தை பிறக்கல, ஏன் இன்னும் பெற்றுக்கல, ஏன் இன்னும் பெற்றுக்கலன்னு. தயவுசெய்து அந்த மாதிரி கேட்குற அத்தனை பேருக்கு நான் சொல்கிறேன், அப்படி யாரையும் கேட்காதீங்க. குழந்தையை அவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டேன்னு பெற்றுக்கொள்ளவில்லை. இந்த தாய்மை பரிசு மட்டும் இறைவன் கொடுக்கின்ற மிகப்பெரிய வரம். அவன் கொடுக்கும்போது தான் கிடைக்கும். அதனால் நீங்கள் ஏன் பெற்றுக்கல அந்த கேள்வியே கேட்காதீங்க தயவுசெய்து. இதுவரை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இப்போ இனிமேல் ஸ்டாப் பண்ணுங்கள் எல்லாருமே. சாய்நாதர் கொடுக்கின்ற ஒரு அருள் பரிசு அது. பாருங்கள் எப்படி வாரி வழங்குறார் பாருங்கள் பிரமாதமாக.
சகோதரி இந்த தாய்மை பரிசிற்காக செய்த ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தினமும் ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு ஒரு பிஞ்சு ஊதி போடுவேன்னா, அதை காலைல தூங்கி எந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு முதல் வேலையை அதை குடிச்சிட்டு சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லிட்டு தான் அப்புறம் என் வேலையை பார்ப்பேன். இதை நான் தொடர்ந்து 2 வருடங்களாக செஞ்சுட்டு வர்றேன்னா, அதற்கு சாய்நாதர் கொடுத்த பரிசு என்ன தெரியுங்களா? இந்த முறை கணவருக்கு எழுப்புறாங்க, எங்கே போய் ஒரு டெஸ்ட் கிட் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாரு. கணவருக்கு என்னென்னா, இந்த டெஸ்ட் கிட் வாங்கிட்டு வர்றது பெரிய விஷயம் இல்லை, அதை வாங்கிட்டு வந்து கொடுத்து செக் பண்ணோடனே அது நெகட்டிவ்னு வந்ததுன்னு உட்காந்து அழுவாலே என்ன பண்ண போகிறோன்ட்டு யோசிச்சுட்டே இருக்கார். அந்த டெஸ்ட் கிட்டு வருது, சகோதரி கொண்டு போய் பாபாட்ட வைக்கிறாங்க. வச்சு கையெடுத்து வணங்கி, பாபா இந்த முறை எனக்கு பாசிட்டிவ் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க. சாய்நாதரின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்குது. சகோதரிக்கு பாசிட்டிவ் வந்துருச்சு. மிகப்பெரிய சந்தோஷம். பாபாவுக்கு நன்றி சொல்லணும். எப்படி சொல்கிறது? எங்க டிவி ஆன் பண்ணுங்க, ஷீரடி லைவ் போடுங்க, பாபாவுக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னாங்க. ஷீரடி லைவ் போடுறாங்க. பார்த்தா பாபா பிங்க் ட்ரெஸ்ஸில் இருக்கார். சகோதரி சொல்கிறாங்க, ஏங்க பாபா பிங்க் ட்ரெஸ்ஸில் காட்சி கொடுக்குறாரு, நமக்கு நிச்சயம் மகாலட்சுமி தான். பாருங்கள் எவ்வளோ ஒரு நம்பிக்கை பாருங்கள் சாய்நாதர் மேலே. சாய்நாதர் கொடுக்கின்ற அந்த ஹிண்ட்டை புரிஞ்சுக்கிறதுல சகோதரி டாப்பு தான். அது பிரமாதமாக புரிஞ்சுக்கிறாங்க. அதன் பிறகு டாக்டர்கிட்ட போகிறாங்க. ரெகுலர் செக்கப் நடந்துக்கிட்டு இருக்குது. பிரமாதமாக எந்த பிரச்சனையுமே இல்லை. அற்புதமாக எல்லா ஸ்கேனும் பர்ஃபெக்டாக எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லாமே பிரமாதமாக நடந்துக்கிட்டு இருக்குது. சகோதரிக்கு என்ன ஒரே ஒரு ஆசைன்னு கேட்டிங்கன்னா, குழந்தை பிறப்பது 9ஆம் தேதி, 18ஆம் தேதி, 27ஆம் தேதி, இந்த 3 நாளில் தான் இருக்கணும். ஆனால் சிசரியனில் பிறக்கக்கூடாது, நார்மல் டெலிவரியில் பிறக்கணும். கணவரை கூப்பிட்டு சொல்கிறாங்க, நானே சிசரியன் வேணும்னு சொன்னால் கூட நீங்கள் முடியாதுன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர்கிட்ட ரெகுலர் செக்கப் போகிறாங்க. இப்போ லாஸ்ட் செக்கப் முந்தின செக்கப் போயிருக்கும்போது டாக்டர் கேட்குறாங்க, டாக்டர் என்றைக்கு எனக்கு குழந்தை பிறக்கும்னு. அம்மா அக்டோபர் 1st வீக்கில் பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிறாங்க. சகோதரிக்கு என்னென்னா, அக்டோபர் 1st வீக்குன்னு இந்த 3 டேட்டுமே வராதே, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. மீண்டும் பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்துக் கொள்கிறார்கள். பாபா, நான் இப்போருந்து சவண மஞ்சரி படிக்க ஆரம்பிக்கிறேன். நான் நீங்கள் இல்லாமல் நான் இங்கேயும் வெளில போக மாட்டேன். சகோதரி ஒரு கீ செயின் வச்சுருப்பாங்களாம், அது கையில் பிடிச்சிக்கிட்டே தான் எல்லா இடத்துக்கும் போவாங்க வருவாங்களாம். நீங்கள் கூடவே இருக்கீங்க, என் ஆசையை மட்டும் நிறைவேற்றி வைங்க. 9ஆம் தேதி, 18ஆம் தேதி, 27ஆம் தேதி, இந்த 3 நாளில் தான் எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னாங்க. இப்போ லாஸ்ட் செக்கப் டாக்டர்கிட்ட போகிறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க, அம்மா நான் அக்டோபர் 1st வீக் சொன்னேன், பட் இப்போ குழந்தை சீக்கிரமே பிறந்துடும் போல் இருக்குது. செப்டம்பர் 18 உனக்கு ஓகேவா? சகோதரி கண்களில் கண்ணீர் இருப்போம். ஏன்னா என்ன பாபாட்ட கேட்டுட்டு வந்தாங்க, 9, 18, 27. இப்போ டாக்டர் டிக்ளேர் பண்ணுறது 18. அதுலேயும் இன்னும் ஒரு அட்வான்டேஜ் என்ன பாருங்கள், 18, 9 மாதமும் 9. சகோதரிக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வீட்டில் கூட கன்சல்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள். என்ன, ஐயோ அதெல்லாம் வேணாம் டாக்டர், இந்த டேட் தான். அப்போ கணவர் சொன்னார், டாக்டர் அதுக்காக தான் காத்திருக்கா, நீங்கள் 18ன்னு சொல்ல மாட்டிங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டீங்க, அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. 17th அட்மிட் பண்ணியாச்சு ஹாஸ்பிட்டலில். 18th காலையில் அந்த டெலிவரிக்கு உண்டான ப்ரொசீஜர்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையுமே நடந்து மத்தியானத்துக்குள்ளே பிறந்துருன்ட்டாங்க டாக்டர். எல்லாம் ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. ஆனால் குழந்தை பிறக்கவே இல்லை. 3 மணி ஆச்சு, 4 மணி ஆச்சு, பிறக்கலை. சகோதரிக்கு டென்ஷன் ஆகிட்டாங்க. ஏன்னா இந்த 18ஆம் தேதி போயிட்டுருக்கு. சகோதரிக்கு அந்த டென்ஷன், ஐயோ என்னடா அது இப்படி நடந்துக்கிட்டு இருக்கே. பாபா கையில் வச்சுருக்காங்க அந்த கீ செயினை. பாபா நீங்கள் கூட தானே இருக்கீங்க, எப்படியாவது எனக்கு பெற்று கொடுத்துருங்க பாபா அப்படிங்கிறாங்க. டாக்டர் சொன்னாங்க, நான் பக்கத்து கிளினிக் வரைக்கும் போயிட்டு வரேன், வலி வந்தால் என்னை கூப்பிடுவாங்கன்னு டாக்டர் சொல்லிவிட்டு டாக்டர் கிளம்பிட்டாங்க. சகோதரி காத்திருக்கிறார்கள். பெயின் வருது ஆனால் போயிடுது, இந்த மாதிரியே இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ பெரிய டாக்டர் ரவுண்ட்ஸ் வந்தாங்க. பெரிய டாக்டர்கிட்ட சகோதரி சொன்ன விஷயம், டாக்டர் பேசாமல் சிசரின் பண்ணி எடுத்துடுறீங்களா? கணவர் வியப்பாக பார்த்தாரு. சிசரின் பண்ணால் வேண்டான்னு சொல்லணும்னு சொல்லிட்டு இப்பயே சிசரின்ங்கிற என்ன? இல்லை எனக்கு இந்த 18ஆம் தேதி போயிடுமோன்னு பயமாக இருக்குது. அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நைட்டு 9 மணி வரைக்கும் பார்ப்போம். அப்போவும் குழந்தை வரல, பிறக்கலை அப்படின்னா நம்ம சிசரின் முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போயிட்டே இருந்துட்டாங்க. கரெக்டாக 5:45 பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சகோதரி நம்பிக்கையோடு சாய்நாதரின் மந்திரங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஷீரடிபுர வாசனம் நான் சொல்லிகிட்டே இருந்தேன். நான் பெயின் இருக்கும்போது நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஷீரடிபுர வாசனம் சொல்லிகிட்டே இருக்கேன், ஸ்லோகம் சொல்லிகிட்டே இருக்கேன். நான் என்னைய லேபர் ரூம் கூட்டிகிட்டு போனாங்க. 6 மணிக்கு மேல் எனக்கு அற்புதமாக குழந்தை பிறந்தது. டாக்டர் என்கிட்ட சொன்னது, அம்மா மகாலட்சுமி பிறந்திருக்காருனாங்க. பாபா என்னைக்கு காமிச்சார், அந்த டெஸ்ட் கிட்டு பார்த்தன்னைக்கே பாபா காமிச்சிட்டார் பெண் பிள்ளை தான் அப்படிங்கிறத. பிரமாதமாக கணவர் வந்தார், கண்களில் கண்ணீரோடு வந்தார். என்னங்க ஏன் இப்படி இருக்கீங்க? என்ன இல்லை, நீ கேட்டதை பாபா பிரமாதமாக பண்ணி கொடுத்துட்டாரு. ஆமாங்க,
18ஆம் தேதி 9ஆம் மாதம் கொடுத்துட்டாரு அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை, அதை விட ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் பண்ணிட்டார் உனக்கு என்னார். என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னேன். குழந்த பிறந்த டைம் உனக்கு தெரியுமான்னு கேட்டார். இல்லை, என்கிட்ட சொல்ல அப்படின்னேன். குழந்த பிறந்தது 18/9 பிறந்தது அப்படின்னாரு. சகோதரியின் கண்களில் கண்ணீர். அப்படியே எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லைங்களா? டேட் ஆஃப் பர்த் 18/9, குழந்த பிறந்தது 18/9. அதாவது அந்த ரயில்வே டைமில் சொன்னால் 18/9 இல்லை 6/9, சாயங்காலம் 6/9. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். நாளைக்கு வந்து ஜாதகத்தில் எழுதும்போது கூட அற்புதமாக எழுதலாம் 18/9 டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த் 18/9. எப்படி ஒரு அற்புதம் பண்ணியிருக்கார் பாருங்கள். சகோதரி கேட்டதையெல்லாம் வாரி வழங்கியிருக்கிறார் சாய்நாதர். அதுதான் சாய்நாதர். நம்பிக்கையோடு கேட்க வேண்டும்ங்கிறார் அவர். அதான் அவர் வேறு ஒன்றுமே சொல்லலை. என்னை நம்புங்கள், உங்கள் தேவைகள் சரியான நேரத்தில் உங்களை வந்தடையும். அதானே சொல்கிறார் சாய்நாதர் இல்லையா? நம்புவோமே. பாபாவை நம்பாமல் யாரை நம்ப போகிறோம் சொல்லுங்கள்? ஏன்னா அது மிகப்பெரிய சக்தி, ஒரு சுப்ரீம் பவர். அவரை நம்பிட்டோம்னா நமக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும். அது நம்முடைய தேவையாக இருந்தால் பிரமாதமாக கொடுப்பார் அவர். இப்படி இன்றைக்கி பிரமாதமான 5 அற்புதங்களை நமக்கு வந்து கொடுத்து சாய்நாதர் நம்மை அற்புத மழையில் நனைய வைத்திருக்கிறார். என்னெல்லாம் பண்ணிட்டார்ல. அந்த கன்னியாகுமரி அஜிதா சகோதரிக்கு மருத்துவர்கள் சொல்கிறாங்க, உங்களுக்கு செகண்ட் பேபிக்கு சான்ஸே இல்லை. மருத்துவர்கள் யார் சொல்வதற்கு? மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் நம்மிடம் இருக்கிறார். அவர் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டால் யாரை தடுக்கவே முடியாது. சகோதரிக்கு அற்புதமாக மகாலட்சுமியை கொடுத்தார். அடுத்து அந்த சுவாதி சகோதரிக்கு அற்புத மழை தான் கொட்டுது, அப்படியே பிரமாதப்படுத்தியிருக்கார் அவங்க லைஃப்பில். அடுத்து ஈஸ்வரி சகோதரி அடுத்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறார்கள், அருள் மழையை பொழிகிறார் சாய்நாதர். அடுத்து அந்த சந்திரா சகோதரி எபிசோடை பார்க்குறேன், ஆனால் எனக்கு தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அந்த மந்திரத்தை சொல்கிறார்கள், அற்புதமாக வீடு கிடைக்கிறது. இந்த பெங்களூர் சௌமிய சகோதரிக்கு அமர்க்களப்படுத்திட்டார். காத்திருந்தால் பொக்கிஷம் நிச்சயம் இல்லையா? 2 வருடங்களில் 3 வருடங்களாக காத்திருக்கிறார்கள் சகோதரி தாய்மை பரிசிற்காக. அப்படி அற்புதமாக மகாலட்சுமியை பெற்றுக் கொடுக்கிறார் சாய்நாதர். அதுதான் சாய்நாதர். இன்றைக்கி பாருங்கள், எல்லா எபிசோட்லேயும் குழந்தைகள் பற்றிய ஒரு விஷயம் வந்துக்கிட்டே இருந்தது நமக்கு இல்லையா? இது எதற்காக இன்றைக்கி பாபா சொல்ல வச்சுருக்காரு தெரியல. ஏன்னா எல்லோரும் தாய்மை பரிசுக்காக காத்திருக்கிறீங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு ஆசீர்வாதம் கொடுப்பதற்காகத்தான் இந்த எபிசோடை சொல்ல வைத்திருக்கிறார். இதில் எத்தனை பேருக்கு ஆன்சர் இதில் மூலம் கிடச்சிருக்குன்னு எனக்கு தெரியாது. எனக்கு சாய்நாதரின் அருளாசிகள் உங்கள் அத்தனை பேருக்கும் நிச்சயமாக உண்டு. அடுத்த எபிசோடு பாருங்கள், அமர்க்களப்படுத்துகிறார். ஒரு குட்டி பாப்பா எதேச்சா போய் செக்கப் போகிறாங்க. ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தகவலை சொல்கிறார்கள் மருத்துவர்கள். பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்துக் கொள்கிறார்கள். இந்த மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய்யும்போது அந்த பிரார்த்தனை பலிக்கும் அப்படிங்கிறது எவ்வளோ உண்மைங்கிறத ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு பிரமாதமான அற்புதத்தை சாய்நாதர் நமக்கு அடுத்த எபிசோடில் கொடுக்க இருக்கிறார். இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். நான் இப்போ மந்திரம் சொல்ல போகிறேன். எல்லோரும் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள். உங்கள் பிரார்த்தனையோடு இன்றைக்கி குழந்தைங்கள்லாம் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் அற்புதமாக எழுத வேண்டும், எல்லோரும் பாஸ் செய்ய வேண்டும்னு ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனையும் சேர்த்து கொள்ளுங்கள். வாங்க இப்போ நம்ம மந்திரம் சொல்லுவோம். ஷீர்டிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீர்டி சாய்நாதன் தரிசனம். ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம், ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம், ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்குன்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.